ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேப் அப் கேப் டவுன் சினாரியோவில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல சார், கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பிகினர்ஸ், ஒரு 2 வருஷமாக 3 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கோம். எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு புரிதல் இல்லை, ஓரளவுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு மறுநாள் என்னென்னா பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகுது. உங்களுடைய எதிர்பார்ப்பை தவிர்த்து பெரிய கேப் அப் ஓப்பன், அந்த எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டு இங்கே இருக்குது, ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சினாரியோ என்ன நடக்குன்னா, அந்த எல்லோரும் வந்து அந்த கேப்பை ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இவ்வளோ பெரிய கேப், இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நடக்கவே நடக்காது எல்லா நாளும். ரைட்டுங்களா? ஒரு சில நாள் மேபி நீங்கள் நினைக்காம கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரலாம், ஆனால் எல்லா நாளும் நடக்காது. அப்போ என்ன நடக்கும்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது இதனுடைய ப்ரீவியஸ் டே விட ஹை. இப்போது இதுவே வந்து சப்போர்ட் லெவலாக கூட ஒர்க் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாருங்க. கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு, லைட்டாக மார்க்கெட் அங்கே ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகிட்டுனா ஆகுனா, இந்த இடத்துல உண்மையிலேயே மேலே மார்க்கெட் பண்ணி சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய்டும். அல்லது இந்த லோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, கொஞ்சமாக சஸ்டெண்ட் ஆகி ஸ்லோவாக இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமான ஃப்ரீ ஆஃப் வீடியோ வந்து எஜுகேஷன் வெபினார் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ரைட்?